அடுத்த பாட்டு திருநாவுக்கரசு சுவாமிகளது 4ஆம் திருமுறை. காடுடை சுடலை நீற்றர் அப்படின்னு தொடக்கத்தை உடையது. திருநாவுக்கரசர் திருவிடைமருதூர் 4ஆம் திருமுறை காடுடை சுடலை நீற்றர் என்னும் தொடக்கத்தை உடையது. காடுடை சுடலை நீற்றர் அவர் திருநீர் பூசிட்டு இருக்கிறாரு. அது என்ன திருநீர்னா சுடலையில் இருக்கிற திருநீர். நீர் என்பது நீற்றப்பட்டது, நல்ல சுடப்பட்டது, நல்ல வேக வைக்கப்பட்டது. அதுதான் நீற்றுதல் அப்படின்னு பேர், பொடியாக்குதல். அவர் சுடலையில் இருக்கிற நீரினை அணிந்திருக்கிறார். சுடலையில் இருக்கிற நீருங்கிறது நாம் சாதாரண சுடுகாட்டில் இருக்கிற திருநீர் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது அப்படி இல்லை. சுடலை அதே தான். அது சங்கார காலம் இருக்குதுல்ல, அப்போ எல்லாம் சங்கரிக்கப்பட்ட வெற்றிடமாக இருக்குது, அதுக்கு சுடலைன்னு பேர். அப்போது எல்லாம் அவிந்து போகும், அங்கே அந்த நீர் மட்டும்தான் நிற்கும். எல்லா பொருளும் அவிந்த காலத்து அது நீராகத்தான் ஆகும். அப்போ அந்த நீருக்கு ஒரு ஆதாரம் வேணுமில்ல, அது எங்கே போய் சேரும் அப்படின்னு கேட்டால் அது பெருமானை போய் சேரும். ஏன்னு கேட்டால் சங்கார காலத்தை இவன் ஒருத்தன் தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ அந்த திருநீர் எங்கே போய் சேரும்? இவன்கிட்ட போய். இது அவனுக்கு இயல்பாக இருக்கிற திருநீருங்க. பெருமானுடைய திருமேனியில் ஒரு கேள்வி கேட்பாங்க, வேடிக்கையாக தான் இருக்கும். நம்மள சமயத்தை பழித்து பேசலாம் நினைக்காதீங்க. வைணவர்கள் இருக்கிறாங்க, இங்கே யாராவது வைணவர்கள் இருந்தால் கோபிச்சிக்காதீங்கம்மா, பழக்கமாக சொல்கிறது, அதனால் நான் சொல்கிறேன். இந்த திருநாமம் இருக்காங்களே, அது என்னன்னு கேட்டால் பெருமானுடைய பாதம்னு சொல்லுவாங்க. ஆமாய்யா, பெருமானுடைய பாதத்தை மற்றவங்க தான் நினைந்து கொள்ளணும், அவர் ஏன் போட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி. சைவத்தில் இந்த கேள்விக்கு இடமில்லை. நீங்கள் தான் திருநீர் பூசுறீங்க, உங்கள் சாமி ஏன் திருநீர் பூசியிருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில்னு கேட்டால், திருநீர் என்பது சர்வசங்கார காலமாகிய சுடலையில் எல்லாம் அவிந்த நிலையில் இருக்கிற பொருள். அதுக்கு மேலே அவியறதுக்கு வழி இல்லை, அதுதான் கடைசி. அப்போ மிச்சம் இருக்கிறான் அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். அதனால் இவைகள்லாம் எதை ஆதாரமாக கொண்டு நிற்கும்? பெருமானைத்தான் ஆதாரமாக கொண்டு. அதனால் அவனுக்கு இயல்பாகவே திருநீர் உண்டு. அப்புறம் அதுக்கு மேலே நாம் அபிஷேகத்தில் அபிஷேகிக்கிற திருநீர் பூசுகிறது, நமக்கு பூசுகிற மாதிரி அவருக்கும் திருநீர் பூசுகிறோம். நம்ம கேள்வி கேட்பாங்க, நீங்கள் தான் எல்லாம் நிலை இல்லாதது இப்போ சாம்பலாக போகக்கூடியன்னு நினச்சிட்டு திருநீர் பூசுகிறீங்க, உங்கள் சாமி எதுக்காக பூசுது, உங்கள் சாமி கூட அப்படியா அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம சாமிக்கு திருநீருங்கிறது எத்தனை வகையில் இருக்குதுன்னு பார்க்கணும். இயல்பாக இருக்கிற திருநீர் சங்கார காலத்து சுடலைகளினால் உண்டாகின்ற நீர். எல்லாம் ஒடுங்கினாலும் கடைசி நிலை அதுங்க, அதுக்கு மேலே ஒடுங்கிறதுக்கு வழி கிடையாது. அப்போ அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அது எது ஆதாரம் கேட்டால் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற சிவன் தான் ஆதாரம். ஆகையினால் அது அவனை சென்று அடைகிறது, அவன் அதை பூசினவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு கருத்து நாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆமாம். நமக்கு அதெல்லாம் இந்த படம் வரைகிறவனுடைய கற்பனைங்க. அந்த சோளத்தை நட்டு அதில் உடுக்கையை கட்டி என்னென்னோ அதில் ஒரு பாம்பை சுற்றி என்னென்ன பண்ணுவானோ அதெல்லாம் வைப்பாங்க. அந்த கேள்வியை பெருமானிடத்தில் உமையம்மையே கேட்டிருக்கிறார். எல்லாரும் தங்களுக்கு மேலே ஒரு தெய்வம் உண்டு என்று கருதி தியானம் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு மேலே ஒருவர் இல்லாதிருக்கவும் நீங்கள் யாரை கருதி தியானம் பண்ணுகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விக்கு பெருமான் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்? நீ திருவானைக்காவுக்கு வா, அங்கே சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் திருவானைக்காவுக்கு அங்கே தான் ஞான உபதேச படலம் உரைன்னு ஒன்று எழுதியிருக்கிறேன்ல, அதில் இந்த விஷயம் இருக்குது. அப்புறம் கேட்டாங்க, அது என்ன சொல்கிறாரு பெருமான்? நான் இந்த உலகத்தை ஆட்டி வைப்பவன், நான் சொல்லுகிறபடி இந்த ஆடுகிறது. ஆட்டி வைக்கிற பொழுது ஆட்டுபவன் ஆடி காட்டினா தானே இவன் ஆடுவான். ஆட்டுபவன் ஆடி காட்டினா தான் இவன் ஆடுவான். இப்போ எத்தனையோ பேர் நாடகத்தில் நடிக்கிறதுக்காக வசனம் பேசுகிறாங்க.
ஆனால் வசனகர்த்தா ஒருத்தர் இருப்பார், இயக்குனர் ஒருத்தர் இருப்பார், டைரக்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் இருந்துட்டு இப்படி பேசு, இன்ன பாவத்தோடு பேசு அப்படின்னு அவன் தான் நடிக்கிறதுக்கு பேசுகிறான். இவன் பேசுகிறான்னா அவனை நடிக்க வைக்கிறதுக்கு இவன் பேசலாம். அது மாதிரி மனிதர்களுக்கு 3 நிலை ஒன்று, யோகம் ஒன்று, போகம் ஒன்று, வேகம் ஒன்று. இந்த 3 நிலையும் மனிதர்களை நிகழணும்னா அவனும் அந்த 3 நிலையில் இருக்கணும். யோகியாக இருக்கணும், போகியாக இருக்கணும், வேகியாக இருக்கணும். அப்போ யோக நிலையில் இருப்பவர்களுக்கு யோகம் இவ்வாறு என்று இருந்து காட்ட வேணும்ல. நீங்கள் இவ்வளோ தூரம் போக வேண்டாம். உமையம்மை கேட்ட கேள்வி திருவானைக்கா புராணத்தில் இருக்குது, அந்த சமாச்சாரம்லாம் வேண்டாம். நம்ம தட்சிணாமூர்த்தி தோத்திரம் இருக்குது இல்லை, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பேசியிருந்தோம்ல. ஆமாம். அப்போ அதாவது சனகாதி முனிவர்களுக்கு நான் இவ்வளவு ஆகமங்கள் சாஸ்திரங்கள் படித்தும் மனம் அடங்கவில்லை, ஞான போதகம் போதின்னு சொன்னால் ஞான போதகம் சொல்லளவை தன்று அது இருந்து காட்டக்கூடியது அப்படின்ட்டு அவங்க எப்படி இருக்க வேணுங்கிறதுக்காக இவர் இருந்து காட்டினார். எனவே இவர் தனக்கு மேலே ஒரு இறைவன் இருக்கிறதாக கருதி அந்த இறைவனை தியானிப்பதற்காக இவர் யோக மார்க்கத்தில் நிற்கலை. நாமெல்லாம் யோக மார்க்கத்தில் நிற்பதற்காக யோக மார்க்கம் என்பது இவ்வாறு என்று காட்டுவதற்காக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அது கருத்து. சரி. காடுடை சுடலை நீற்றர் கையில் வெண் தலையர் தையல் பாடுடை பூதஞ்சோழ பரமனார் மருத வைப்பில், மருத வைப்பு மருதமாகிய ஊர் நர்த்தம், வைப்பு என்ற சொல்லுக்கு ஊர் நர்த்தம். மருத வைப்பில் தோடுடை கைதையோடும், கைதை தாழை, அதாவது தாழம்புன்னு சொல்கிறோம்ல அது, தோடுடை கைதையோடும் சூழ்கிடங்கு அதனை சூழ்ந்த, கிடங்கு அகழி, மதில் என்று சொன்னால் அது அகழி இருக்கும். பழைய காலத்தில் கோயிலெல்லாம் அரண்மனை மாதிரி கட்டப்பட்டிருந்தது. அதனால் வெளியில் புறமதில் இருக்குது இல்லை, அந்த புறமதிலை சுற்றி அகழி இருக்கும். இப்போ தஞ்சாவூரில் இருக்குது அந்த மாதிரி. தோடுடை கைதையோடு சூழ்கிடங்கு அதனை சூழ்ந்த ஏடுடை கமலவேலி இடைமருது இடங்கொண்டாரே. மருத வைப்பில் இடைமருது இடங்கொண்டார்னா திருவிடை மருதூர் என்னும் ஊரில் மருத மரத்தை இடமாக கொண்டு அவர் எழுந்தருளியிருந்தார். திருவிடை மருதூருக்கு போனால் பிரகாரத்தில் அவர் இருப்பார், மருது இடங்கொண்டார் இருப்பார். உள்ளே இருக்கிற பெருமான் அவர் தான், ஆனால் அந்த ஸ்தலத்துக்காக அங்கே அதை வச்சு காட்டுறார். அதை சொல்கிறார். அதில் முந்தையார் எல்லாருக்கும் முற்பட்டவர்னு அர்த்தம். முந்தையார் முந்தியுள்ளார். முந்தையார் என்பது பெயர் மாத்திரமாக நின்னது, அதுக்கு லட்சணம் சொல்லி காட்டுறதுக்கு முந்தியுள்ளார் என்று சொன்னார். மூவர்க்கும் முதல்வரானார், இதுவும் அந்த முந்தையார் என்பதனுடைய விளக்கம்தான். இந்த மூவர்க்கும் முதல்வரானார் என்பது நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணும். எல்லாரும் உங்கள் சிவம்னா என்னன்னு கேட்டால், அதான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த ருத்ரன் தானே அவங்க சிவன் சொல்லுவாங்க. ருத்ரன் நம்ம சிவன் இல்லை, அது நாம் நிற்கார காரணன் அப்படின்னு சொல்லுது. மகாருத்ரன் சொல்கிறது. இவங்களுக்கு தான் குணிருத்ரர்கள் இருக்குது. சந்தியார் சந்தியுள்ளார். இப்போ நாம் அனுஷ்டானம் பண்ணுறோம், நாம் சொல்கிறபோது சைவ அனுஷ்டானம்னு சொல்கிறோம். அவங்களே பிராமணர்கள் பண்ணால் சந்தி பண்ணுறாங்க, சந்தியாவந்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தி என்பது அந்த நேரத்துக்கு பேர். பகற்பொழுதும் இரவு பொழுதும் கூடுகிற நேரம். இது காலையில் ஒரு சந்தி, மாலையில் ஒரு சந்தி. ஆமாம். பகல்லையும் கூட முன்பகலும் பின்பகலும் கூடுகின்ற நண்பகல், அது ஒரு சந்தி. அந்த சந்தியிலையும் அனுஷ்டானம் பண்ணணும். அது நமக்கு கிடையாது, நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்கு உண்டு, சன்னியாசிகளுக்கு உண்டு. சன்னியாசிகளுக்கு அது மட்டும் இல்லை, ராத்திரிக்கும் கூட அவங்க பூஜை பண்ணுவாங்க. அதாவது ஒரு நாளை 5 பாகமாக பிரிச்சுக்குவாங்க. அந்த 5க்கு சிறு பொழுதுன்னு பேர். சில பேர் 6 பாகமாக பிரித்து சொல்லுவாங்க, சில பேர் 5 பாகமாக பிரித்து சொல்லுவாங்க. அதில் ஒரு பாகமும் இன்னொரு பாகமும் சேருகிற இடத்துக்கு சந்தின்னு பேர். அந்தந்த நேரத்தில் பூஜை பண்ணியாகணும். இதுக்கு தான் சந்தியாவந்தனம்னு பேர். அதில் ரொம்ப முக்கியமானது பகல் இரவு தானே ஒரு நாள். அதனால் இரவும் பகலும், பகலும் இரவும் சந்திக்கிற நேரம். இரவு கழிஞ்சு பகல் வர்ற நேரம் ஒரு சந்தி, பகல் கழிஞ்சு இரவு வர்ற நேரம் ஒரு சந்தி. அந்த சந்தியா காலத்தில் வழிபடுபவர்களுக்கு அவன் சந்தியாமூர்த்தியாக நின்று அருள் செய்கிறான். அதனால் சந்தியார் சந்தியுள்ளார். சந்தி செய்பவர்களுடைய சந்தி காலத்தில் நின்று அருள் செய்பவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சந்தியார் சந்தியுள்ளார் தவநெறி தரித்து நின்றார். இதெல்லாம் நமக்கு உணர்த்துவதற்காக தான், அவனுக்குன்று அதை செய்து கொள்வதில்லை. தவநெறி தரித்து நின்றார் சிந்தையார் சிந்தையுள்ளார். சிந்தையார் சிந்தை, சிந்திப்பவருடைய சிந்தையில் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். சிந்தையார் சிந்தையுள்ளார் சிவநெறி அனைத்துமானார். சிவநெறி சிவத்தை அடைவதற்குரிய நெறி, அதுக்கு சிவநெறின்னு பேர். சிவத்தை அடைவதற்குரிய நெறி
நாம் சாதாரண 4 நெறி சொல்கிறோம். சரியையும் சிவத்தை அடைவது முடியும், கிரியையும் சிவத்தை அடைவது முடியும், யோகமும் சிவத்தை அடைவது. இந்த 3ம் பக்தி நெறி. சரியை கிரியை யோகம்னு பிரித்து சொன்னாலும் 3க்கும் பக்தி நெறின்னு பேர். அப்புறம் ஞானம் இருக்குது, அதுக்கு ஞான நெறின்னு பேர். நீங்கள் எந்த நெறியில் போனாலும் அந்த நெறியாகவும் நெறியின் பயனாகவும் இருக்கிறவன் அவன். ஆகையினால சிவநெறி அனைத்துமானார். சிவநெறி அனைத்தும்னா என்ன? சிவநெறினா 5-6 இருக்குமா? சிவநெறினா ஒரு நெறி தானே அப்படின்னு சொன்னால் அதான் சிவநெறி என்பதுக்கு அர்த்தம் பண்ணுற பொழுது சிவத்தை அடைவதற்குரிய நெறி. நெறினா வழின்னு அர்த்தம். ஒரு வழியை பின்பற்றி கொண்டு போனால் போய் சேர்ற இடம்னு ஒன்று இருக்குமில்ல. அப்போ சிவத்தை சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சில வழிகள் இருக்குது. அதில் சில பேர் சரியை பின்பற்றுவார்கள், சில பேர் கிரியை பின்பற்றுவார்கள், சில பேர் யோகத்தை பின்பற்றுவார்கள், ஞானத்தை பின்பற்றுவார்கள். இப்போ 4 நெறி ஆச்சு. 4ல் 2ஆக பிரிச்சுக்கலாம். சரியை கிரியை யோகம் 3ஐயும் பக்தி நெறின்னு பிரிச்சுக்கலாம், ஞானத்தை ஞான நெறின்னு பிரித்து கொள்ளலாம். அந்த மாதிரி இந்த பக்தி நெறிக்கு தான் தொண்டு நெறின்னு பேர். இந்த பக்தி நெறிக்கு தான் தொண்டு நெறி அப்படின்னு பேர். பக்தி செய்வது பல வகையில் செய்யலாம். எனவே பெயர் வேறு வேறு இருக்கும். சரியை நெறி, கிரியை நெறி, யோக நெறி, ஞான நெறி, தொண்டு நெறி, பக்தி நெறி அப்படின்னு இருக்கும். நீ எது இருந்தாலும் சிவத்தை சென்று அடைவதற்குரிய நெறி. சிவநெறி அனைத்துமானார். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். சிவநெறி அனைத்தும்னா அது என்னையா? சிவநெறினா ஒரு நெறி தானே, அதில் அனைத்தும் என்பதுக்கு என்ன இடம் இருக்குது? அனைத்தும்னா என்னென்ன இருக்கிறது? அதில் ஒன்னொன்றுக்கு வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்கும். சிவநெறி அனைத்துமானார் எந்தையார் எம்பிரானார் இடைமருது இடங்கொண்டாரே. எனக்கு தந்தையாகவும் இருந்தார், எனக்கு தலைவனாகவும் இருந்தார். அதனால் எந்தையார் எம்பிரானார் என்று சொன்னார். அடுத்து காருடை கொன்றை மாலை கதிர்மதி அரவினோடும் நீருடை சடையுள் வைத்த நீதியார். காருடை கொன்றை மாலை இருக்குதுங்க. கொன்றை கார்காலத்தில் பூக்கக்கூடியது. அதனால் காருடை கொன்றை மாலை அப்படின்னு சொன்னார். கண்ணி கார்னரும் கொன்றை அப்படின்னு புறநானூறு. காருடை கொன்றை மாலை கதிர்மதி அரவினோடும் நீருடை சடையுள் வைத்த நீதியார். நீதியாய போருடை விடையொன்று ஏற வல்லவர். பொன்னித்தென்பால் ஏருடை கமலமோங்கும் இடைமருது இடங்கொண்டார். ஏருடை கமலம்னா அழகுடைய கமலம். ஏர் என்ற சொல்லுக்கு அழகு அப்படின்னா. அடுத்து விண்ணினார் விண்ணின் மிக்கார். விண்ணுன்னா ஆகாயம். ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே உள்ளவர், அதுக்கு அப்பாலும் உள்ளவர். விண்ணினார் விண்ணின் மிக்கார் வேதங்கள் 4ம் அங்கம் பண்ணினார். வேதங்கள் 4ம் பண்ணினார், அங்கமும் பண்ணினார். அப்படி சொன்னோம். வேதங்கள் 4ம் அங்கம் பண்ணினார்னா வேதங்கள் 4ம் அங்கமும் பண்ணினார், ஆக்கி கொடுத்தார். வேதம் படிக்க வேணும்னா அதுக்கு ஆதாரமாக முன்னால் சில நூல்களை படிச்சுக்கணும். அந்த நூல்களுக்கு அங்கம்னு பேர். அதை படித்தாதான் வேதம் படிக்க முடியும். ஏன் வேதத்துக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் அப்படி தான். இப்போ திருமுறை நமக்கு வேதம். திருமுறை படிக்கணும்னா திருமுறை படிக்கிறதுக்கு அங்கமாகிய சில நூல்கள் இருக்கிறது. அங்கமாகிய சூழ்களில் ரொம்ப முக்கியமான நூல் இலக்கணம். இலக்கணத்தில் எழுத்து இலக்கணம் இருக்குது, சொல் இலக்கணம் இருக்குது, யாப்பு இலக்கணம் இருக்குது. செய்யுள் இலக்கணம் தெரிஞ்சால் தான் இது என்னன்னு புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு மேலே இது இசைப்பாடல் ஆகியனால பண்ணு தெரிஞ்சிருக்க வேண்டும். இவைகள் தான் தேவாரம் படிப்பதற்கு அங்கம். நாம் இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் எடுத்து தேவாரம் படிக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக இதை உணர்ந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் அதே தானுங்க வேதத்துக்கு வேதாங்கம் அப்படின்னு சொல்கிறது. 6 விஷயம் இருக்குதுங்க. அந்த 6ல் இருக்கிறது எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், யாப்பு இலக்கணம், இசை இலக்கணம், இந்த மாதிரி செய்தி தான் இருக்குது. வேதங்கள் அங்கம் பண்ணினார். வேதங்கள் 4ம் அங்கம் 6ன்னு வச்சுக்கணும். அங்கம் பண்ணினார் பண்ணின் மிக்க பாடலார் பாவம் தீர்க்கும் கண்ணினார். பாவம் தீர்க்கும் கண்ணினார்னா நோக்குடையவர்னு அர்த்தம். அது எப்படி நோக்கு பாவம் தீர்க்கும் அப்படின்னா, பக்குவம் உடையவர்களுக்கு சிவம் குருவாக வருகிறது இல்லையா? ஆமாம், நயன தீட்சைன்னு சட்சி தீட்சைன்னு சொல்லுவார்கள். அந்த தீட்சையினாலே அவன் செய்த பாவங்களெல்லாம் போகின்றன அப்படிங்கிறது. அதனால் பாவம் தீர்க்கும் கண்ணினார் கண்ணின் மிக்க நுதலினார். நுதல்னா நெற்றி. காமற்காய்ந்த எண்ணினார். எண்ணினார் எண்ணம் உடையவன் அர்த்தம். எண்ணம் எண்ணுதலை குறித்தது. எண்ணின் மிக்க இடைமருது இடங்கொண்டாரே. வேதங்கள் 4ம் கொண்டு விண்ணவர் பரவி ஏத்த
பூதங்கள் பாடி ஆடல் உடையவன். இதுக்கெல்லாம் அர்த்தம் வேண்டியதில்லை, கொஞ்சம் கவனித்து பார்த்தா புரிஞ்சுக்கும். புனிதன், புனிதன் என்பதுக்கு என்ன அர்த்தம்? மல சம்பந்தம் இல்லாதவன் அர்த்தம். புனிதன்னா சுத்தமானவன் அர்த்தம், தூய்மையானவன் அர்த்தம். சுத்தம் தூய்மை என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்டால் மல சம்பந்தம் இன்மையை குறிக்கிறது. அவனுக்கு இயல்பிலேயே மல சம்பந்தம் இல்லை. நாம் மல சம்பந்தம் உடையவராக இருந்து பின்னர் மல சம்பந்தம் நீங்க பெறுகிறோம். அதனால் அவன் இயல்பிலே சைவன், நாம் செயற்கையாக சைவராகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். அது புனிதன் என்பதுக்கு சைவன் அர்த்தம். பெருமானை சைவன் என்று சொல்கிறது வழக்கு. திருவாசகத்தில் இருக்குது, தேவாரத்தில் இருக்குது. புனிதன் எந்தை பாதங்கள் பரவி நின்ற பத்தர்கள் தங்கள் மேலை ஏதங்கள் தீர நின்றார் இடைமருது இடங்கொண்டார். பத்தர் கடங்கள்னு இருக்குங்க, அந்த டானாவை இல்லைன்னா தானான்னு பிரிச்சிங்க. பத்தர்கள் தங்கள் அப்படின்னு, பத்தர்கள் தங்கள் மேலை ஏதங்கள் தீர நின்றார். இங்கே அப்படி தான் ஏதங்க டீர நின்றார்னு இருக்கும், ஏதங்கள் தீர நின்றார். இந்த டீ என்பதை இல்லு தீ அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிங்க. ஏதங்கள் சில புத்தகத்தில் பிரிச்சே போட்டிருப்பாங்க ஐயா, அதை தான் பிரிக்க வேண்டாம், பிரித்து போடாமல் இருந்தால் பிரிச்சுங்க. ஏதங்கள் தீர நின்றார். இந்த இடத்துல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், மேலை ஏதங்கள் தீர நின்றார். பத்தர்கள் தங்கள் மேலை ஏதங்கள், மேலை ஏதங்கள்னா பின்னாலே வரக்கூடிய துன்பங்கள் தீர நின்றார். பின்னால் வரக்கூடிய துன்பங்கள் எது அப்படின்னா, இப்போ நாம் பிராரத்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பிராரப்தத்தை அனுபவிக்கிற பொழுது ஆகாமியம் ஏறும். அப்போது வழிபாட்டின் நிலையிலே நிற்பவர்களுக்கு பிராரத்த அனுபவம் இருந்தாலும் ஆகாமியம் ஏறாது. அதனால் மேலை இல்லை, மேலை என்பதுக்கு எதிர்காலத்தை குறித்து சொல்கிறது உண்டு, இறந்த காலத்தை குறித்து சொல்கிறது உண்டு. இறந்த காலத்தை குறித்து வைத்து கொண்டால் சஞ்சித வினை தீர நின்றார் என்று அர்த்தம் பண்ணிக்கணும். ஆமாம், பழைய வினை. திருவண்ணாமலை தேவாரத்தில் வருதில்ல, அந்த மாதிரி. ஏதங்கள் தீர நின்றார் இடைமறு. ஏதம்னா துன்பம்னு அர்த்தம். ஏதம் துன்பம். பொறி அரவு அறையில் ஆர்த்து. பொறினா புள்ளி, இந்த பாம்பின் உடம்புல புள்ளி கோடுலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பொறின்னு பேர். பொறி அரவு அறையில் ஆர்த்து. ஆர்த்துனா கட்டி, இடுப்பில் கட்டி கொண்டு, கச்சையாக கட்டி கொண்டு. பூதங்கள் பலவும் சூழ முறிதரு வன்னி கொன்றை முதிர் சடை மூழ்க வைத்து. மரிதரு கங்கை தங்க வைத்தவர். வன்னி கொன்றை கங்கை இதையெல்லாம் சடையில் வைத்தவர். எத்திசையும் எரிதரு புனல்கொள் வேலி இடைமருது இடங்கொண்டாரே. எத்திசையும் எரிதரு புனல், எரிதல்னா வீசுதல், அலையினாலே வீசுதல் இருக்குதே, அதுக்கு எரிதல் அப்படின்னு சொல்லுவோம். நெருப்பாக எரிதல்னா இடையனம் போடணும், வீசுதல்ங்கிறது வல்லினம் போடணும். இங்கே வல்லினம் போட்டிருக்கிறது, அப்போ வீசுகின்ற அலைகளை உடைய என்று அர்த்தம் பண்ணணும். படரொளி சடையில் உள்ளால் பாய் புனல் அரவினோடும். சடையினுள்ள என்ன இருக்குன்னு கேட்டால் பாய் புனல் இருக்குது, அரவு இருக்குது. சுடரொளி மதியம் வைத்து தூவொளி தோன்றும் எந்தை. இப்படி தூய்மையான ஒளி வடிவாக பெருமான் தோன்றுகிறார். தூவொளி தோன்றும் எந்தை அடரொளி விடை ஒன்று ஏற வல்லவர் அன்பருதங்கள் இடரவை கெடவும். இடரவை, இடர்கள் அர்த்தம், அவை என்பதுக்கு பொருள் இல்லை, இது பகுதி பொருள் விகுதின்னு சொல்லுவாங்க. இடரவை கெடவும் நின்றார் இடைமருது இடங்கொண்டாரே. கமழ்தரு சடையினுள்ளால் கடும்புனல் அரவினோடும் தவழ்தரு மதியம் வைத்து தன்னடி பலரும் ஏத்த மழுவது வலங்கை ஏந்தி. இங்கேயும் அது என்பதுக்கு பொருள் இல்லை, மழு வலங்கை ஏந்தி அப்படி அர்த்தம் பண்ணால் போதும். மழுவது வலங்கை ஏந்தி மாதொரு பாகமாகி எழில்தரு பொழில்கள் சூழ்ந்த இடைமருது இடங்கொண்டாரே. பொந்திகள் கொன்றை மாலை. பொந்திகள் கொன்றைனா கொன்றை பொன் போல இருக்கும், அதனால் பொந்திகள் கொன்றை. பொந்திகள் கொன்றை மாலை புது புனல் வன்னி மத்தம் ஊமத்தை மின்திகள் சடையில் வைத்து மேதகத் தோன்றுகின்ற அன்று அவர் அளக்கலாக அனலெறியாகி நீண்டார். அளக்கலாக எவ்வளோ உயரம் அளந்து பார்க்க முடியாது, எவ்வளோ கீழம் போயிருக்கிறார் அதுவும் கிடையாது. அளக்கலாக அனலெறியாகி நீண்டார் இன்றுடன் உலகம் ஏத்த இடைமருது இடங்கொண்டாரே. இந்த கடைசியில் இருக்கிற 2 வரியும் ஞாபகம் வச்சுங்க. அன்று திருமாலாலும் பிரம்மாவாலும் அளக்கலாகாத பெரிய வடிவம் கொண்டவர் இன்று
நாமெல்லாம் திருவடியும் திருமுடியும் கண்டு தொழும்படியாக திருவிடை மருதூரில் இடங்கொண்டிருக்கிறார். இப்போ அதுக்கு இருக்கிற முரண் பார்த்து கொள்ளுங்கள். அளக்கலாகாத உயரம் உடைய ஒருவர் சுலபமாக காணும்படியாக இங்கே. அப்போ பெருமான் ஏன் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னா, நாம் அந்த மாதிரியே இருந்தோமானா, அளக்கலாகாத உயர்ந்த வடிவத்தில் இருந்து விட்டால் இந்த சாதாரண ஜனங்க எப்படி நம்ம கண்டு வழிபடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக நமக்காக இறங்கி. அதான சில இடங்களில் பெருமான் மாலை அணிவிக்கா அவரே தலை சாட்சி வாங்கிக்கிறார் இல்லையா, திருப்பந்தாளில். அந்த மாதிரி நாம் வழிபடுறதுக்கு அவர் எவ்வளவு இறங்கி வர முடியுமோ அவ்வளோ இறங்கி வழிபட வேணுங்கிற விருப்பம் நமக்கு இருந்தால் போகும். அதனால் அந்த அன்று இன்றுங்கிற சொற்பிரயோகம் பார்த்துக்கணும். அந்த சொற்பிரயோகம் அன்று இன்று. அன்று அவர் அளக்கலாக அனலெறியாகி நீண்டார், இன்று உடன் உலகம் ஏத்த இடைமருது இடங்கொண்டார். உடன் என்பது முழுவதும் அர்த்தம். உலகம் உடன் உலகம் முழுவதும் ஒருங்கு நின்று ஏத்த என்றார். மலையுடன் விரவி நின்று மதியிலா அரக்கன் ஊக்க. ஊக்க என்றும் சொல்லலாம், நூக்க என்றும் சொல்லலாம். ஊக்கன்னா ஊக்கத்தோடு எடுக்கன்னு அர்த்தம். நூக்கன்னா தள்ளுறது. ராவணன் விமானத்தில் போயிட்டுருக்கிறான், எதிர கைலை மலை இருக்குது, அதை நீ இப்படி வலம் வந்து தான் போக வேணும்னு பாகன் சொல்கிறான். அதெல்லாம் வேணாம், அதை தூக்கி வச்சுட்டு நான் போவேன் அப்படி. அப்போ தான் நூக்குதல், தள்ளுதல். அப்படி அதுக்கு நூக்குதல்ப்பா. அன்றாவன் ஊக்க என்றும் அதை பிரிக்கலாம், நூக்க என்றும் பிரிக்கலாம். ரெண்டும் பொருத்தமாக இருக்கும். தலையுடன் அடர்த்து மீண்டே தலைவனா அருள்கள் நல்கி. இந்த தொடர் எப்படி இருக்கு பாருங்கள். தலையுடன் அடர்த்தார், அப்புறம் தலைவனாக அருள் செய்தார். தலையுடன் அடர்த்து தலைவனாக அருள் செய்தார். அது ஒரு சொல் நயம். தலையுடன் அடர்த்து மீண்டே தலைவனா அருள்கள் நல்கி சிலையுடை மலையை வாங்கி திரிபுரம் மூன்றும் எய்தார் இலையுடை கமலவேலி இடைமருது இடங்கொண்டார். இந்த பதியத்தை இதோடு முடிச்சுட்டு